என்ன வெயில். ஹலோ, சொல்கிறா. கார்த்திக், உன்னை நேரில் பார்க்கணும். ஓகே. சிப்ஸ் எல்லாம் இந்த வேலையில் பிடிச்சி ஜீவா கால் பண்ணுறான். சொல்கிறா. ஹேஷ்டேக்கு உன்னை நேரில் பார்க்கணும். வந்துடுறேன்டா. வீட்டுக்கு தானே. என்னடா நம்ம 2 பேத்துக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னால் வீட்டில் ஆளையே காணோம். வீடு பூட்டிட்டு எங்கே போனானே தெரியல. இப்போ என்னடா பண்ணுறது? ஆமாண்டா, இப்போ என்னடா பண்ணுறது? அது நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்க போகிறேன்? இப்போ என்ன பண்ணுறது? சரி வா, வரீங்க தேடி பார்ப்போம். ஃபோன் அடிக்குது. ஹலோ தம்பி, சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள்ப்பா, விஷ் பண்ணலையா? என் தங்கச்சிக்கு இந்த மாதம் பிறந்த நாள் இல்லையேன்னு. ஐயா தம்பி, என் பொண்டாட்டி தான்ப்பா உன் தங்கச்சின்னு சொன்னேன், விஷ் பண்ணலையா? எரிமலை எப்படி பொறுக்கும்? ஐயோ, என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் வந்தாலுமே நான் விஷ் பண்ண மாட்டேன். உன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் வந்தால் நான் ஏன் விஷ் பண்ணணும்? நீ தான் ஏன் விஷ் பண்ண? ஃபோன் அடிச்சு உயிரை வாங்குற. போன வையா. வண்டியேறா. ஹலோ, சொல்றா. ஹலோ, டேய், நான் ஜீவாவை எங்கேயோ தேடி பார்த்துட்டேன். ஜீவா எங்கேயுமே இல்லை. ஏய், அவன் காணாம போன்னு நினச்சி அவங்க வீட்டாலே அவனை இப்படி தேடிக்க மாட்டாங்க போல. இன்னும் அவன் கூட கடன் வாங்கணுமே, நீ அவனை எப்படி தேடுற? டேய், அவனுக்கு எதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, கடைசியாக நமக்கு தான் கால் பண்ணி தான் வச்சுக்கேன். போலீஸ்கார் நம்மளை தேடி வீட்டுக்கு வந்துடுவான்டா. அத்தாடி. சரி, ஓகே. லாஸ்ட்டு ஒன் டைம் நம்ம அவனை தேடி பார்ப்போம். ஓகே சரி, ஓகே. எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல தடிய. ஆச்சு 2 நாள் முன்னாடி வணக்கம் ஜீவா. ஃபோட்டோ பார்த்தியா? நான் தான் அமைச்சேன். உங்கள் தான் ஸ்ரீநிதி. ஆளு எவன் கூட மோட்டரில் ஏறி போய்கிட்டுக்கு என்னமோ சொன்னேன். என்னையும் ஸ்ரீநிதியும் இருக்கவே முடியாதுன்னு காலேஜ் டைமில் சொன்னேன். இப்போ எவன் கூடயும் மோட்டரில் ஏறி போய்கிட்டுக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்ரீநிதி உனக்கு மட்டும் தான் கேர்ள் ஃப்ரெண்டா, இல்லை ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேர்ள் ஃப்ரெண்டா? சொல்லு ஜீவா, ஏன் பேசாமல் இருக்க? நேற்று ராத்திரி சொல்ல ஆரம்பிச்சுவேன், இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் எப்போடா முடிப்பான்? இதாண்டா நடந்தது. அப்புறமா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கால் வருது, நான் போய் டக்குன்னு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். டேய் உனக்கு தான் தெரியுமாடா, சுரேஷ் ஒன் சைடாக ஸ்ரீநித்தியை காலேஜ் டைம்லேருந்து விரும்புகிறானே. அப்புறம் எதுக்கு தேவலும் சண்டை போட்ட? நீயும் மற்றவங்க மாதிரி பண்ணாதடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க மற்றவங்க கூட மோட்டரில் ஏறி போனால் உடனே தப்பான பிள்ளை? ஆமாம், நாங்கள் தான் எல்லோரும் போயிட்டு வந்தோம். எப்போ தாண்டா நீங்களாம் திருந்த போகிறீங்க? தயவு செஞ்சு திருந்துங்கடா. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் நீ எப்போ அங்கே வந்த? ஏன்டா கையில் ஃபோனோ இல்லை காதில் ப்ளூடூத்தில் தனியாக நின்று யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஜீவா கிட்ட. எந்த ஜீவா? அந்த ஜீவாவா? ஆடா பாவி, இவ்வளோ நேரம் பைத்தியகாரமே ஒண்டியா நின்று பேசியிருந்தாடா.
ஹலோ சொல்லுங்கள் அங்கிள். ஹலோ தம்பி, நான் ஸ்ரீநிதி அப்பா பேசுகிறேன்ப்பா. ஸ்ரீநிதி, நான் என் ஒய்ஃபெல்லாம் அம்மா வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு இருக்கோம். ஸ்ரீநிதி ஃபோன் உடஞ்சி போச்சு, அவள் வெளில போயிருக்கான். அவன் வந்தோடனே உனக்கு கிடைக்க சொல்லு, சரியா? கோச்சுக்காத. அப்படியா? சரிங்க அங்கிள். டேய் ஸ்ரீநிதிக்கு என் மேலே கோவம்லாம் இல்லையாடா, ஃபோன் உடஞ்சிச்சான். இப்போ தான் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார். டேய் ஸ்ரீநிதி தான் அடிக்கிறா, இரு வரேன். என்ன மானக்கட்ட காதல்ரா இது? மானம் கட்ட காதலிங்களா? துப்பு கட்ட